ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் மாத பலன், அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கோம். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது 17/11/2025 15/12/2025 வரலும் உண்டான நாட்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாகப்பட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றில் கண்டம்பாங்க. இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணியில் கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க. அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் மழை, பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தியாளர், அதனால் ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது. அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கு. அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் 17ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேயானால் செவ்வாயினுடைய மாறுதல்கள் வரலும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 6/12/2025 வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். மழையினால் இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பனி, அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதாவது க்ளவுட் பஸ்ட்னு சொல்லக்கூடியது. அதை தவிர தண்ணீர் வழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும். தொழிலாளர்கள் புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம், புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய, அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும். ஏன்னா குருவும் வக்கர நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு உடல் உபாதைகள், கோளாறுகள் வரும். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும், அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குது, என்னென்ன நாட்களில் புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போமா? துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ஆட்சி பெற்ற சுக்கிரன் ராசிநாதன் உங்களுடைய இருகர். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி, கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாயும் ஆட்சி, 5ஆம் இடத்துல சனி ஆட்சி. இதுக்கு மேலே என்ன வேணும்? உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. பூர்வ புண்ணியங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம், உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதீத உழைப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல குரு வக்ர நிலையில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே 17/11 அன்றைக்கே சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறதில்ல. பேச்சில் கடுமையான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், குடும்பத்தில் நல்ல குதூகலமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் எந்தெந்த மாற்றங்களை கொடுப்பாங்க, என்ன ஏற்றங்களை கொடுப்பாங்கன்றதை பற்றி ஐயா கிட்ட கேட்போம். துலாம் அப்படின்னாலே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம்.
இவங்க இருக்கிற இடத்துல தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. எடுத்த வேலை முடிகிற வரையிலும் ஓய மாட்டாங்க. ரொம்ப சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுறதுனால இவங்களுக்கு பல நேரங்களில் சத்திய சோதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்டவங்களுக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் 11ஆம் அதிபதியான சூரியனும் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொல்லக்கூடியது உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டியும் உங்களுடைய லோயர் அத்தாரிட்டியும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். இன்னும் கேட்டிங்கன்னா பேசுகிறத தவிர்ப்பது சிறந்தது. பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியவங்கள்ட்ட பேச வேண்டியதை மட்டும் பேசினா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தேவையில்லாத அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 5ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஒருத்தருக்கு வலுப்பெற்றுடுச்சு அப்படின்னாலே குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, போக முடியாமல் தவிர்க்க முடிய சூழ்நிலை இருந்த அத்தனை இந்த துளாராசிகர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்றமான காலகட்டம். அதே போல் உங்களுடைய மதத்தை சார்ந்த இனத்தை சார்ந்த மடாதிபதிகளையும் சித்தர்களையும் வணங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். இதை தவிர 5ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கார். இந்த துளாராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இந்த துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் பேர். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் வரக்கூடிய நாள். மனோகாரகனான சந்திரனுடைய ஒளி படலைன்னா புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த நாட்கள் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த நாட்களை தவிர்த்துட்டா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த துளாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு 3/12/2025 4/12/2025 மற்றும் 5/12/2025 இந்த 3 நாளும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது. அடுத்தது இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்றவங்களுக்கு சென்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை வழிபடக்கூடியது ரொம்ப 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 விசேஷமானது. அங்கே உள்ள தாயார் பெருமாளை வழிபடுங்க. அதே போல் அங்கே தசாவதாரத்தில் உள்ள பெருமாளையும் வழிபடுங்க. கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் இருந்து வழிபட்டுட்டு வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். சாமி, எனக்கு திருவரங்கம் செல்றதற்கான வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள சொல்லுங்க அப்படின்னாக்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகில் உள்ள பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, மொத்தத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துளாராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். 10 நாட்கள் தான் இருக்கார். இருந்தாலும் ராசிநாதனுக்கு குருவினுடைய பார்வை இருக்குது. 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தாலும் உங்களுக்கு பணவரவை அதீதமாக கொடுப்பார். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் மிகுந்த நிதானம் தேவை. 2ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவை. ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால நிச்சயமாக கடுமையான பேச்சுக்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் குருவின் பார்வையினால் நிச்சயமாக அது நல்லபடியாக தோணக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் மொத்தமாக பார்த்தீங்களேனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையிறது.
உங்களுக்கு 90 விழுக்காடு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.